தமிழகத்தையே உலுக்கியிருக்கக்கூடிய கரூர் துயரச் சம்பவம், 40 பேர் உயிரை பலிவாங்கியிருக்கக்கூடிய சம்பவம். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில், மறுபுறம் முதல்வர் அமைத்துள்ள ஒரு நபர் ஆணையத்தின் அருணா ஜெகதீசன் அவர்கள் தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்கிறார். களத்தில் அவர் ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். அங்கு அருணா ஜெகதீசன் அவர்கள் அந்த ஆணையமானது விசாரணையை தொடங்கியுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். தற்பொழுது விசாரணையானது அருணா ஜெகதீசன் ஆணையத்தால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு எந்தெந்த இடத்துல ஆய்வு பணியில் ஈடுபட இருக்காங்க, இன்றைய நிகழ்ச்சி நிரல் அந்த ஆணையத்துடைய விசாரணை எந்தெந்த பகுதிகளில் கவர் பண்ண இருக்கிறது? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மக்கள் சந்திப்பில் நேற்று நடைபெற்ற கூட்ட நெரிசலில் 40 பேர் உயிரிழந்திருக்கார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கார்கள். இந்த சூழல்ல இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு நபர் ஆணையத்தை நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த ஆணையத்துக்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த சூழல்ல அருணா ஜெகதீசன் என்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தற்போது களத்தில் சம்பவம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் என்கிற பகுதியில் முதல் இடமாக அந்த பகுதியில் விசாரணையை தொடங்கி இருக்கிறார். விசாரணை தொடக்கத்திலே கரூர் டவுன் காவல் நிலைய போலீசாரிடம் கிரைம் ஸ்பாட்டாக 2 இடங்கள்ல 40 பேர் கூட்ட நெரிசல் சிக்கி அந்த மூச்சு திணறல் மற்றும் நோய்வாய்ப்பட்டு அங்கே உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த இடம் கிரைம் ஸ்பாட்டாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அங்கு பொதுமக்கள் மற்றும் அந்த கடையின் உரிமையாளர்கள் அனுமதிக்கப்படாமல் அந்த இடம் போலீசார் பாதுகாக்கப்பட்ட இடமாக வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த இடத்திற்கு உள்ளே சென்றுதான் அவர் இந்த நேற்று நடந்த கூட்ட நெரிசல் மற்றும் சம்பவம் எப்படி ஏற்பட்டது, கூட்டம் எத்தனை பேர் வந்தார்கள், இது போன்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கார். இதுவரை காவல்துறை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அதே சமயம் எந்த மாதிரியான வழக்குகள் பதியப்பட்டிருக்கு, மேலும் இங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை காவல்துறை தரப்பிடம் கேட்கப்படக்கூடிய காட்சிகள் நம்ம நேரடியாக பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஒரு 10 நிமிடமாக இங்க அந்த விசாரணையில அவங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. கிரைம் ஸ்பாட் பகுதிக்குள் உள்ளே நின்று நேற்றைய தினம் அந்த பந்தல் மீது மற்றும் மரத்தின் மீது அந்த கரண்ட் கம்பத்தின் மீது அங்க ஏறியது, அந்த கூட்ட நெரிசல் சிக்கி உயிரிழந்த இடம், உடல்கள் மீட்கப்பட்ட இடம், அந்த இடத்தில் தான் தற்போது அவர் நின்று அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியிடம் சம்பவம் குறித்தாக விரிவாக கேட்டறிந்தக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. இவர் வருகையை முன்னிட்டு 30க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருக்காங்க. தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர்கள் முன்னதாகவே இங்க ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவர் விசாரணை நடத்துவதற்கு எந்த விதமான இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. முதலிடமாக இந்த வேலுச்சாமிபுரத்தில் அவங்க அருணா ஜெகதீசன் விசாரணை மேற்கொண்டதற்கு சொல்லல, அடுத்த கட்டமாக அரசு மருத்துவமனை மற்றும் பிரேத பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரங்கத்தில் மற்றும் அங்கு இவர் அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தும் அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் நேற்று முழுவதுமாக வீடியோவாக எடுக்கப்பட்டது. அதே சமயம் தனிப்படை போலீசார்கள் இங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் அதையும் அவர் வரக்கூடிய நாட்களில் ஆய்வு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இன்று விசாரணையை தொடங்கிய நிலையில இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியில் பொதுப்பணித்துறை மற்றும் மின்சாரத்துறை, அது மட்டும் இல்லாம காவல்துறை, வனத்துறையினர் ஏற்கனவே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பான அறிக்கையை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையை அவரிடம் சமர்ப்பிக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தற்போது காவல்துறையிடம் அவர் பல்வேறு கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். முன்னதாகவே இந்த சந்திப்பு குறித்தான தகவல்களை அவர் விசாரித்து மற்றும் சேகரித்து வந்ததை அடுத்துதான் அவர் சுமார் 10 நிமிடங்களாக காவல்துறை அதிகாரியிடம் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். காவல்துறை அதிகாரி அவர் சேகரித்த ஆவணங்களை கையில் ஒரு ஃபைலாகவே அவர் கையில் வைத்துக் கொண்டு அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கார். அதே சமயம் கொடுக்காத பதில்களுக்கு மீண்டும் அறிக்கை தயாரிக்கப்பட்டு இந்த சம்பவம் தொடர்பான விரிவான அறிக்கையை அவரிடம் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. துறை ரீதியான அறிக்கைகள் அவரிடம் சமாளிக்கப்படும். நேரடியாக அவர் களத்தில் சென்று அவர் எடுக்கக்கூடிய அவருடன் ஒளிப்பதிவு செய்யக்கூடிய நபர்கள் வந்திருக்காங்க. ஆவணங்களை தயாரிக்கக்கூடிய ஊழியர்களும் அதிகாரிகளும் வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரும்
இருக்கக்கூடிய ஒரு ஆவணங்கள் அறிக்கைகள் தயாரிக்கப்படும். அதே சமயம் துறை சார்ந்த நபர்களிடம் ஆகக்கூடிய அறிக்கை, அது மட்டும் இல்லாம அறிவியல் ரீதியான அறிக்கை மற்றும் தொழில்நுட்ப ரீதியான செல்போன் மற்றும் சிசிடிவி, கூட்டம் எத்தனை பேர் வந்தார்கள், அனுமதிக்கப்பட இந்த பகுதியில் எத்தனை பேர் அனுமதிக்கப்படுவார்கள், அனுமதிக்கப்பட்ட நபர்களை தாண்டி எத்தனை நபர்கள் வந்தார்கள், கூட்டத்தை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை, பாதுகாப்பில் எத்தனை போலீசார் இருந்தார்கள், இந்த இடம் எப்படி தேர்வு செய்யப்பட்டது என பல்வேறு கேள்விகள் இருக்கு. கிட்டத்தட்ட 40 பேர் உயிரிழந்த சம்பவம் என்பதால் 400க்கும் மேற்பட்ட கேள்விகள் இந்த விசாரணைக்கு முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதன் அடிப்படையில் தான் தற்போது தொடர்ந்து நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்க காவல்துறையிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. காவல்துறை அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் பதில் அளிச்சிட்டு இருக்காங்க. பதில் அளித்து விட்டு அவர் தற்போது வந்த இடமே பாத்தீங்கன்னா சாலையின் 2 பக்கமே கிரைம் ஸ்பாட்கள் இருக்கு. தற்போது கரூர்ல இருந்து ஈரோடு செல்லக்கூடிய வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த கிரைம் ஸ்பாட்ல தான் நின்று தற்போது காவல்துறையிடம் பேசிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய பதில்களை அவர்கள் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்கிறார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் விசாரணை நடத்தக்கூடிய பகுதிகள் பொதுமக்களோ மற்றும் ஊடகத்தினர் யாருக்கும் அனுமதி இல்லை. காவல்துறை பொதுமக்களும் மற்றும் ஊடகத்தினரும் எந்த இடையூறும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கான பாதுகாப்பு கொடுத்து அந்த விசாரணை முழுமையாக நடைபெற வேண்டும் என்பதற்கான பணிகள்ல காவல்துறை ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கரூரில் நேற்று இரவு நடந்த துயரச் சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசு உடனடியாக ஒரு நபர் ஆணையம் ஒன்றை விசாரணைக்காக அமைத்திருந்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான இந்த ஆணையம் தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.